குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். ஏய் ரவி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீ என்னடா ஆனால் கவிதா கூட பேசிட்டே இருக்க. கொஞ்சம் சார் சொல்கிறது கவனிடா. உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல சந்தோஷம். லீவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே என்ஜாய் பண்ண விட்டீங்க? நீங்கள் தான் ஆன்லைன் கிளாஸில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்து கையை உடச்சிட்டீங்களே. என்ன சொன்ன ராஜு? எனக்கு சரியாக கேட்கல, மறுக்கா சொல்லு. அது ஒன்றும் இல்லை, விடுங்க சார். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த வருஷம் நம்ம கிளாஸ் லீடரா யார் இருக்க போறீங்க? கிளாஸ் லீடரா? அப்படின்னா என்ன சார்? கிளாஸ் லீடர் நம்ம கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸில் அப்படி இல்லைன்னா ஸ்கூலில் எதனா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் அதை கிளாஸ் லீடர் கிட்ட சொன்னால் அவங்க அதை பிரின்சிபாலுக்கு தெரிவிப்பாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க சார்? கிளாஸ் லீடர் நம்ம கிளாஸில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் டெய்லி யார் ப்ரெசன்ட் ஆப்சென்ட் அப்படின்றத அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்ப டீச்சருக்கு சொம்பு தூக்கின்னு சொல்லுங்க. டே ராஜு, உனக்கு வாய் ரொம்ப நீளுது, பார்த்துக்கோ. சாரி சார். சரி, யாரெல்லாம் கிளாஸ் லீடர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க முதல்ல நீங்கள் ஏன் கிளாஸ் லீடர் ஆக விருப்பப்படுறீங்க அப்படின்றத இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல இம்ப்ரெஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. யார் அதிகமாக ஓட்டு வாங்குறீங்களோ அவங்க தான் இந்த வருஷம் கிளாஸ் லீடர். ஏய் ராஜு, என்னடா சும்மா இருக்க? நீ கிளாஸ் லீடரா நெல்லுடா. எதுக்குடா நமக்கெல்லாம் அந்த சொம்பு தூக்குற பதவியெல்லாம்? நாம நம்ம வைக்கே பண்ண மாட்டோம், இது கிளாஸ் லீடர் பதவி வேறையா? டேய், நீ முதல்ல கிளாஸ் லீடரா நெல்லுடா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டேய் ரவி, உன்னை நம்பலாமாடா? என்னடா என்ன நம்ப மாட்டியா? 1 1 2 நீ என் ஃப்ரெண்டுடா. ஏதோ சொல்லுற, ஆனா நீ சொன்னா கேட்க மாட்ட. இரு சார், ராஜுவும் கிளாஸ் லீடராக ஆகணும்னு ஆசைப்படுறான் சார். ஆமாம் சார், நான் கிளாஸ் லீடர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்.